வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா ஐபிஎல் 2025ஓட 7வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு மோதிக்க போறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஒரு வின்னோட வர போறாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு நெயில் பீட்டிங் மேட்ச்ல ஒரு லாஸ் ஒரு தோல்வியில இருந்து வராங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட வெற்றி தொடர போகுதா இல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட முதல் வெற்றியை பதிக்க போறாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 27 மார்ச் நைட்டு 7:30க்கு ஹைதராபாத் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பிளே பண்ணலாம். ஸ்மால் லீக்கு பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. ஹைதராபாத் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஸ்பின்னர்ஸ், அதாவது மிடில் ஸ்பின்னர்ஸுக்கு லிட்டில் பிட் அசிஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல பேட்டர்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆனாலும் இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு சாதகமான கிரவுண்டா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஐபிஎல்ல இது பேட்டிங் பேரடைஸா தான் இருந்திருக்கு. இந்த வென்யூல டாஸ் வின் பண்ற டீம் சேசிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கறத பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோஸ்ட்லி டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பேட்டிங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 200+ ரன் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படி இருந்தா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு டார்கெட்டை வைப்பாங்க. ஆனா அதுவே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி பவுலிங்கை சூஸ் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 161, லோவஸ்ட் டோட்டல் வரும்போது 80 ரன் டெல்லி டேர்டெவில்ஸ்க்கு அகைன்ஸ்டா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த ஹையஸ்ட் டோட்டல் வரும்போது 286 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இந்த சீசன்ல முதல் போட்டியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த ஓவராலா 79 ஐபிஎல் மேட்சஸ், அதுல 35 ஃபர்ஸ்ட் பேட்டும் செகண்ட் பேட் பண்ணுவாங்க, 43 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 4 மேட்சஸ், அதுல எல்எஸ்ஜி தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க, 3 மேட்சை வின் பண்ணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ என்னதான் ஹெட் டு ஹெட்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஹோம் வென்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டாப் 5, ஸோ டாப் 5ல வரக்கூடிய பேட்டர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு குவாலிட்டி பேட்டிங் ஆர்டரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வச்சிருக்காங்க. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓப்பனர்ஸ் பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, மிடில் ஆர்டர்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. ஸோ நிறைய பிரச்சனையோட வர போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு தான் 70% வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் அடாப். நான் ரெகுலரா அதுவும் பர்டிகுலர்லி டெய்லி நான் வந்து ஒரு 1000 ரூபாயில இருந்து ஒரு 3000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி நினைக்கிற யூசர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் ஃபேண்டாஃபிட் ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். அந்த அது மட்டும் இல்லாம காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க பெருசா யாரும் டீமை ரிஸ்கா பிக் பண்ண போறது இல்லை. நீங்க ஸ்மால் லீக்ல ஒரு டீம் செட் பண்றீங்க அப்படின்னா அதுல 8ல இருந்து 9 பிளேயரை சேஃபாவும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுத்தாலே நீங்க ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். லோவஸ்ட் கமிஷன் மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்லும் போது என்ட்ரி ஃபீஸும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மற்ற ஆப்ல 575 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதே கான்டெஸ்ட் இங்க 511 ரூபா தான். ஸோ அந்த ஒரு கான்டெஸ்ட்ல உங்களால 64 ரூபா வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பர் ஆப். காம்படிஷன் இங்க கம்மியா இருக்கும். நீங்க ரெகுலரா பிளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாம ரெகுலரா எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே இருக்கு, ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. அதனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கூட ஐபிஎலுக்கு ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னா இதுல கண்டினியூவா பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's.
ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஓபனர்ஸோட வரப்போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அட் நம்பர் 3 இசான் கிசான், த மேன் இன் ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருந்தோம். அந்த நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன் டாப் 5ல வரக்கூடிய பேட்டர்ஸ். இவங்க 5 பேர்த்தோட விக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டோட்டலி ஒரு 15 இருந்து 17 ஓவர் போயிடும். அதுக்குள்ளேயே இவங்க 200 ரன் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த 5 பேர்த்தோட விக்கெட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்க போகுது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு. ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஆர்டரை பில்ட் பண்ணிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அண்ட் தென் அட் நம்பர் 6ல அன்கித் வர்மா, அண்ட் தென் அபினவ் மனோகர். பவுலிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சிம்ரத் சிங், முகமது சமி, 4 ஃபாஸ்ட் பவுலர். 4 பேருமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்போ இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட்டும் அண்ட் தென் ஆடம் ஜாம்பா ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னரோட வர போறாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி ஒரே ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர் எப்பவுமே அவங்க டீம்ல வச்சுப்பாங்க. சரி, அதே கான்செப்ட்ல தான் பேட் கமின்ஸ் மூவ் ஆன் பண்றாரு. ஸோ ஆடம் ஜாம்பா ஒரு இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓவராலா இந்த 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க எஸ்ஆர்ஹெச். மோஸ்ட்லி பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சிம்ரஜித் சிங், முகமது சமி அண்ட் தென் ஆடம் ஜாம்பா. இவங்க 5 பேருமே 4 ஓவர் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல யாரோ ஒருத்தர் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மிச்சல் மார்ஸ் அண்ட் தென் ஐடன் மார்க்ரம் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு மிச்சல் மார்ஸ் அண்ட் தென் ஐடன் மார்க்ரம். இருந்தாலும் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவங்க 2 பேருமே ஒரு ப்ராப்பர் ஓபனர் கிடையாது. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய டிராபேக் தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. அண்ட் தென் அட் நம்பர் 3ல ஆயுஷ் பதோனி, அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், சர்துல் தக்கூர், சபாஸ் அகமது, ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான் அண்ட் தென் டிக்விக் சிங். இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்களோட பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் சர்துல் தக்கூர் 1, சபாஸ் அகமத் 2, ரவி பிஸ்னாய் 3, ஆவேஸ் கான் 4, டிக்விக் சிங் 5. அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல மணிமாறன் சித்தார்த் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மணிமாறன் சித்தார்த்தும் மிச்சல் மார்ஸ் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ண போறாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆவேஸ் கான் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ரவி பிஸ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, மணிமாறன் சித்தார்த்தும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல சர்துல் தக்கூர் ஒரு 3 ஓவர், சபாஸ் அகமத் கிட்ட இருந்து ஒரு 2 ஓவர், அண்ட் தென் திக்வேஷ் சிங் கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ நான் கிராண்ட் லீக் டீமுக்கு கொடுக்கல, நான் ஸ்மால் லீக்கான டீம்ஸுக்கு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த நான் வீடியோல சொல்ற பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஒரு டீமை ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4 மெம்பர்ஸ் பிளே பண்ற கான்டெஸ்டோ இல்லை அதிகபட்சம் ஒரு 10 மெம்பர்ஸ் ஒரு மினி ஜிஎல் இதுல மட்டும்தான் நீங்க பிளே பண்ணணும். இந்த டீமை கொண்டு போயிட்டு நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிராண்ட் லீக்கை தவிர்க்க கத்துக்கோங்க. ஸ்மால் லீக்ல பிளே பண்ணீங்கன்னா மட்டும் தான் ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸ்மால் லீக்ல எந்தெந்த கான்செப்ட்ல நீங்க பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு மோஸ்ட்லி நீங்க ஸ்மால் லீக்கை மட்டும் ப்ரிஃபர் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல யார் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? இந்த பர்டிகுலர் மேட்ச் அபிஷேக் சர்மா கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 60 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம 1 or 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேக்சிமம் நீங்க அபிஷேக் சர்மாவை கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மா அண்ட் தென் ஹென்ரி கிளாசனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ல வேற வழியே இல்லை, டிராவிஸ் ஹெட்டை கொடுத்துதான் ஆகணும். இருந்தாலும் டிராவிஸ் ஹெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் இனிஷியலி நியூ பால்ல ஆவேஸ் கானும்
மணிமாறன் சித்தார்த் இவங்க ரெண்டு பேரும் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் ஓவர்ல இயர்லியா பிரேக் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஆவேஸ் கான் ஓவர்ல நிறைய எட்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எட்ஜ் ஆகி இன்சைட் எட்ஜ்ல போல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் ஓவர்ல டாப் எட்ஜ் ஆகி விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் என்னோட கணிப்புக்கு டிராவிஸ் ஹெட் ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்னுக்குள்ள இயர்லியா விக்கெட் விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இருந்தாலும் ஸ்மால் லீக்ல நம்ம அவரை தவிர்க்க முடியாது. ஒரு சேஃபா ஒரு 60% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இசான் கிசானுக்கோட டேஞ்சர் பவுலர் ஆப்போசிட் டீம்ல சர்துல் தக்கூர். இவரோட பேட்டிங் எபிலிட்டி ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல சர்துல் தக்கூர் வந்து நிறைய ஸ்லோ பால் அவுட் சைடு ஆஃப் ஸ்டேக்ல நிறைய ஸ்லோ பால் பவுல் பண்றாரு. ஒரு நிறைய ஸ்லோ ஏர்கர் ட்ரை பண்றாரு அப்படின்னா இசான் கிசான் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். இவர் பேட்ல இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு 25+ ரன் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஒரு சேஃபா நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 60ல இருந்து 70% டீம்ல இசான் கிசானுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட அதிகமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் டிராவிஸ் ஹெட் இசான் கிசானுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 30 to 40 ரன் அடிச்சிட்டாரு. இப்போ டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயர்ல ஃபீல்டிங் நிக்க போறது இல்ல. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி ஃபீல்டிங் நின்று அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்க போறாரு. நம்மளோட அசியூம்ல யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் இவங்க 3 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் அண்ட் தென் இசான் கிசான் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க மல்டிபிள் டீம் ஸ்மால் லீக்ல பிளே பண்ற மல்டிபிள் டீம்ல ரொட்டேட் பண்ணி வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் டெத்ல பவுல் பண்ணுவாரு. நிறைய ஸ்லோ வேரியேஷன் வச்சிருக்கனால கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் பேட் கமின்ஸ் லாஸ்ட் மேட்ச் டோட்டலா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் 4 ஓவருக்கு 60 ரன் விட்டு கொடுத்திருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா அவரேஜா 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் முகமது சமி லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ என்னதான் ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஸ்மால் லீக்ல ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயரை நான் ரிஸ்கா சொல்லியிருந்தேன். அந்த ரிஸ்க் பிக்ல முகமது சமியை வச்சுக்கோங்க. அவரை வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. எப்பன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து ஒரு டாப் பிக் அப்படின்னு வரும்போது அபிஷேக் சர்மா 1, நிதிஷ்குமார் ரெட்டி 2, ஹென்ரி கிளாசன் 3, ஹர்ஷல் பட்டேல் 4 அண்ட் தென் பேட் கமின்ஸ் 5. இந்த 5 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் டிராவிஸ் ஹெட் அல்லது இசான் கிசான் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் 7th ஆப்ஷன்ல முகமது சமி, அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னா முகமது சமிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேலன்ஸ் இருக்கு அனிகேத் வர்மா, அபினவ் மனோகர், சிம்ரஜித் சிங் அண்ட் தென் ஆடம் ஜாம்பா இவங்க எல்லாத்தையும் நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பினா மட்டும் ஸ்மால் லீக்ல ரிஸ்கா நீங்க ஒன் ஆஃப் த டீம்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய மிச்சல் மார்ட்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுத்திருப்பாங்க. ஆப்போசிட் டீம்ல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் முகமது சமியும் அண்ட் தென் சிம்ரஜித் சிங் 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. கண்டிப்பா இயர்லியா முகமது சமி மிச்சல் மார்ட்ஸோட விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மிச்சல் மார்ட்ஸை நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஐடன் மார்க்ராம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 80 to 90% நீங்க ஐடன் மார்க்ராம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 30 to 45 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரிசர்வ் பேன் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப். விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் இந்த மேட்ச் அவர் பேட்ல இருந்து வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிக்கோலஸ் பூரன் த மேன் இன் ஃபார்ம் அவரையும் தவிர்க்க முடியாது. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர் இவங்க 3 பேர் தான் இந்த டீமோட ஸ்ட்ராங் ஜோன். ஆனா 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆப்போசிட் டீம்ல பெருசா ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் இல்ல. ஸோ கண்டிப்பா நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட் 3 பேர்த்துக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுல டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கா ஒரு 40 to 60% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சர்துல் தக்கூர் கண்டிப்பா அவருக்கு 3ல இருந்து 4 ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் நிறைய ஸ்லோ வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் இந்த டைம்ல மணிமாறன் சித்தார்த்
அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் அவரும் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஆவேஸ் கானுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா அப்படின்னா 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்குமே நம்ம ஆவேஸ் கான் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல டாப் பிக் அப்படின்னு வரும்போது ஐடன் மார்க்ரம் 1, ரிஷப் பண்ட் 2, நிக்கோலஸ் பூரன் 3, சர்துல் தக்கூர் 4, அண்ட் தென் ஆவேஸ் கான் 5, மணிமாறன் சித்தார்த் 6. ஓவராலா இது வரைக்கும் 13 பிளேயர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் 14th அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல யாரை வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க டேவிட் மில்லர், இவருக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா இவரும் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம், இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் ஆட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவரும் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல சபாஸ் அகமத் அண்ட் தென் ரவி பிஸ்னாய். இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ரவி பிஸ்னாய்க்கும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா சபாஸ் அகமதுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ இவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தா 15 பிளேயர்ஸ், அதாவது ஆப்போசிட் டீம்ல இருந்து டிராவிஸ் ஹெட் 1, நிதிஷ்குமார் ரெட்டி 2, ஹென்ரி கிளாசன் 3, ஹர்ஷல் பட்டேல் 4, பேட் கமின்ஸ் 5, டிராவிஸ் ஹெட் அல்லது இசான் கிசான் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்க சொன்ன 6, அண்ட் தென் முகமது சமி 7. இந்த 7 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஆப்போசிட் டீம்ல இருந்து ஐடன் மார்க்ரம் 8, ரிஷப் பண்ட் 9, நிக்கோலஸ் பூரன் 10, சர்துல் தக்கூர் 11, ஆவேஸ் கான் 12, டேவிட் மில்லர் 13, 14th ஆப்ஷன்ல சபாஸ் அகமத், ரவி பிஸ்னாய் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவி பிஸ்னாய், செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா சபாஸ் அகமத் 14, அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் 15. இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் டீம் ஸ்மால் லீக்ல நீங்க கிரியேட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இல்ல மோஸ்ட்லி இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி இதுல ஒரு டாப் 11 உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட ஒரே டீம் நீங்க ரெடி பண்ணி பிளே பண்ணா கூட உங்களால ஸ்மால் லீக்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் உங்களால எடுக்க முடியும். அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபா போகணும் அப்படின்னா ஹென்ரி கிளாசன், அபிஷேக் சர்மா, ரிஷப் பண்ட் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன், ஐடன் மார்க்ரம், டிராவிஸ் ஹெட் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கள ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டனாவோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த 15 பிளேயர்ஸ் அண்ட் தென் இந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இட்ஸ் டோட்டலி சூட்டபிள் ஃபார் ஸ்மால் லீக் டீம். ஸோ ஸ்மால் லீக் டீம்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் இந்த பர்டிகுலர் மேட்ச் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.